இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க 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 வாங்க. இதுதான் நீங்க தங்கறதுக்காக நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கிற இடம். என்னடா இது பழைய குடோன் மாதிரி இருக்கு. என்ன இதெல்லாம்? உங்க ஆசிரம சித்தர்கள் தான் சொன்னாங்க நீங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் தங்குவீங்கன்னு சொன்னாங்க. எந்த மறை அப்படி சொன்னா? ஐயோ, என்ன சைலண்டா இருக்க சொல்லிட்டு குருஜி டென்ஷன் ஆகுறாரே. குருஜி டென்ஷனை குறைங்க. எந்த முட்டாள் அப்படி சொன்னா? ஏன் குருஜி என்னாச்சு? இல்ல, நான் மரத்துல தான் இந்த மாதிரி தங்குவேன். இங்க உங்கள ஒருத்தர வாழ வந்திருக்கேன். உங்க வீட்டுக்கு வர சாதாரண விருந்தாளிக்கு என்னென்ன ஏற்பாடு செய்வீங்களோ அதை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதும். அப்போ இந்த பாயெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு கைத்து கட்டில் போட்டுடலாமா குருஜி? கைத்து கட்டலா? ஆமா, அது இல்ல. அது இந்த கட்டில், மெத்த, ஒரு 2 டன் ஏசி, சின்னதா ஒரு ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி சின்ன சின்ன வசதி. வாஷிங் மிஷினை விட்டீங்க? வாஷிங் மிஷின் அது அனாவசியம். அது உங்க வீட்டுல பொதுவா இருக்கும். அதுலயே துவைச்சு கொடுத்துருங்க. ஓஹோ. அப்புறம் இது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி வச்சிருங்க. அதெல்லாம் இருந்தாதான் இந்த வீட்லயே என்னால இருக்க முடியும். ஓகே. அக்கா, என்னக்கா இவரு எல்லாமே வேற மாதிரி பேசுறாரு? இவர் சாமியாரா இல்ல வேற யாராவதா? எனக்கும் அதாண்டி புரியல. கண்டிப்பா கண்டிப்பாங்க குருஜி. உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நாங்க செஞ்சு கொடுக்கறோம். மாறா, குருஜி சொன்னதெல்லாம் கேட்டல, போ அவர் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. இந்த வீட்டு அழிக்கிறதுக்கு வேற யாருமே வேணாம். என்ன குழந்தை இப்படி பார்க்கிறாய்? யாரு? நானு குழந்தை. என்னோட ஞான திருஷ்டில மக்கள் எல்லாருமே குழந்தைகள் தான். சரி, எடுத்துட்டு வரேன்.